வணக்கம் நேயர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 இதை பற்றி நம்ம ஜோதிட கலாநிதி திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்களிடம் சிறிய கலந்துரையாடல். வணக்கம் சார். வணக்கம். ஸோ அடுத்தது நாம் பார்க்க போகிறது விருச்சிகம். அவங்களோட ராசிக்கு எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி பலன்? விருச்சிகத்துக்கு எத்தனை குரு பயிற்சி வந்தாலும் எத்தனை சனி பயிற்சி வந்தாலும் அட போங்கடா, என் வாழ்க்கையே போச்சு, இனி சனி பெயர்ந்தா என்ன பெயர்ல என்ன, கவுனமணியை நான் சொல்ற மாதிரி. அதனால விருச்சிகம் உண்மையாகவே 5ஆம் இடத்துல வர சனியை குரு பார்க்கும் போது விருச்சிகத்துக்கு உண்மையிலே ஒரு நல்ல காலம் தான். நான் சொன்னேன், உலகத்துக்கே நல்லது குரு சனியை பார்க்கறது, உச்சகுரு. ஆக விருச்சிகத்துக்கு 4ஆம் பாவத்தில் ராகு, 5இல் சனி, அதே மாதிரி விருச்சிகத்துக்கு 10இல் கேது. இப்ப குரு பகவான் 8ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவம் பாக்யஸ்தானத்திற்கு உச்சம் பெற்று ராசியை பார்க்க போறாரு. ராசி 3, 5 இந்த இடங்களை பார்க்க 1, 3, 5. இப்ப எதுதான் இது மேல என்னதான் பண்ண முடியும்? ஒரு கிரகத்தால எந்த ஒரு ராசிக்குமே நீங்க 2 படி போனாதான் இந்த ராசி 4 படி வரும். கிரகங்கள் நான் வீட்டிலேயே போர்வை போட்டு படுத்திருக்கேன், எனக்கு 6 கிரகம் உச்சம். என்ன சொல்லப்பட்டிருக்கேன்? பிச்சை தான் இருக்கும். காரணம், கிரகங்கள் என்பது ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். கிரகங்கள் என்பதே எந்த மனிதன் உழைக்கிறானோ, எந்த மனிதன் முயற்சி செய்கிறானோ அவனுக்கு தான் கிரகம் வேலை செய்யும். வெறும் கிரகத்தை படத்தை வரைஞ்சிட்டு வச்சு எல்லாம் லாட்ரி சிக்கிம் பூட்டான் நேபாள் லாட்டரியில் வரும்னு நினைச்சா வராது. நான் நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் சார். இப்போ இந்த 6 மாதத்துக்கு நான் ஒன்றும் பண்ணக்கூடாதுப்பா, பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு அவர் 6 வருஷமாலாம் நாங்கள் தரப்பார். ஏன்னா அப்புறம் கேள்வி கேட்பாங்க, கிரகம் என்ன பண்ணுதுன்னா, கிரகம் நம்மளோட சர்வன்ட் மைண்ட் இல்லை, நம்ம வீட்டில் ஏஜென்ட்டோ புரோக்கரோ அல்ல. கிரகங்கள் என்பது ஒரு ஒரு காம்பினேஷனில், ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனில் அதுக்கு வேலை செய்கிறாங்க. நாம் எந்த ஒரு கர்மாவையுமே செய்யாமல் காலையில் எழுந்தால் பல் தேய்க்கிறோம், கிரகம் தேய்க்கிறது நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் தேய்க்கணும். ஆக இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் பொதுவாகவே ரொம்ப வைப்ரண்டான ராசிகள், எதையும் வெளியில சொல்லாத ராசிகள், மறைச்சுக்குவாங்க, தன் மனசுலேயே போட்டுக்குவாங்க. ஒரு ஆன்மீகப்படி பார்த்தா இந்த விருச்சிகம் என்பது உயிர் உடல் பிரித்தெடுக்கப்படுகின்ற ராசி. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துக்கு. இந்த விருச்சிகத்தில் இருக்கவங்களோட பிஹேவியர்ஸுமே ரொம்ப அன்யூஷுவலா இருக்கும். எப்படி? பேசவே மாட்டான், பேசினான்னா நிறுத்தவே மாட்டான். சூசைடல் தாட்ஸ் அதிகமாக சூசைடு செஞ்சவங்க, சூசைட் தாட்ஸ் இருக்கிறவங்க விருச்சிகம். அப்படியே எக்ஸ்ட்ரீம் போயிடுங்க. 10 லட்சம் பேர் செத்தாலும் அதுல ஒருத்தர் முளைச்சு வரானாலும் விருச்சிகம். இராணுவத்தில் படை தளபதிகளாக காக்கி சட்டையை போட்டு சும்மா ரோட்ல கம்பீரமா நடக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸாக, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக, சிபிஐ ஆபீசர்ஸாக, சமுதாயத்தில் தப்பு நடக்கக்கூடிய அத்தனை இடத்திலும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவாக அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு ராசி. அதே சமயத்துல பார் நடத்துறது, கேம்பிளிங் சென்டர்ஸ் நடத்துறது, போதை பொருள் நடத்துறது, என்கவுண்டர் பண்றதும் விருச்சிகம் தான், என்கவுண்டர் ஆகிறதும் விருச்சிகம் தான். ஆக விருச்சிகம் ஏன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுய ஜாதகத்துல செவ்வாய் சுபத்துவம் இருந்தால் போலீஸ் என்கவுண்டர் பண்றது, பாவத்துவத்தில் பலமடைஞ்சால் என்கவுண்டர் ஆக குற்றவாளி. இவ்வளவுதான் வித்தியாசம். அதே துப்பாக்கி தான். இந்த முறை இந்த குருவுடைய பார்வை என்பது விருச்சிகத்துக்கு பெரிய திக்பலத்தை தரும், மிகப்பெரிய ஆத்ம பலத்தை தரும். எதையும் எதிர்கொள்ளணும். இந்த லைஃப் அப்படிங்கிற கேமே இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் ஒரே வித்தியாசம், மைண்ட் தான், வேற ஒரு மண்ணும் இல்லை. 1000 முறை தோத்தாலும் 1001வது முறை நான் ஜெயிப்பேன்றவன் ஜெயிக்கிறான். 10ல் 2 தடவை தோத்த உடனே லைஃப் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறவன் தோத்துறான். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுல விருச்சிகம்
இந்த முறை குரு பார்வை இருக்கும் போது தைரியம், அசாத்தியமான மன தைரியம் வரும். இந்த மன தைரியத்தை கொண்டு எதையும் சாதிக்கும். அதுதான் அதோடைய ஃபண்டமெண்டல். தவிர ராசியுடைய 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். அதனால ராசியவும் பார்க்குறார், தைரியஸ்தானத்தையும் பார்க்குறார். கொஞ்சம் ட்ரை பண்ணாலே விருச்சிகத்துக்கு இன்னைக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஜாக்பாட். வேலையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும். ஒருதலை காதலாகவே இருக்கேன் சார் நான். ஏன்னா விருச்சிகம் தான் ஒருதலை காதல் தான். பல நீங்கள் 1000 விருச்சிகம் எடுத்தீங்கன்னா 990 பேர் ஒருதலை காதல் தான். சொல்லவே மாட்டேன், பாட்டாக எழுதிக்கிட்டே இருப்பான். அந்த 10 பேர் சொல்லிக்கிட்டே இருப்பான், நிறுத்தவே மாட்டான். இதுதான் இப்போ விருச்சிகம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய காலம். தைரியமாக நீங்கள் போய் சொல்லலாம், டபுள் சைடில் ஆகிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது போகிறதெல்லாம் உங்களுடைய சௌகரியம். காதல் ஜெயிக்கும், கல்யாணம் நடக்கணும் அப்படின்னாலும் இன்னைக்கு வந்து விருச்சிகத்துக்கு டாப் கிளாஸாக இருக்குது. எல்லாத்தோட முக்கியமானது குழந்தை செல்வம். இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், ஒரு லைஃப்பை டிசைட் பண்ணுற இடமே அதுதான். அந்த இடத்த குரு பார்வை விடும்போது தீபாவளி தான் விருச்சிகத்துக்கு. அதனால் இவ்வளோ நாளாக நல்ல காலம் வரல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வச்சுங்க, இந்த வீடியோலாம் பார்க்கவே வேணாம், நமக்கு நல்லது நடக்காது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணவங்க தான் அதிகம். அவங்களுக்கு தான் அதை போடுறோம். கவலை வேணாம், இனிமே வந்து ரெட் ரோஸ் எடுத்துட்டு எங்க வேணா ப்ரொபோஸ் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா கல்யாணம், அடுத்து குழந்தை பாக்கியம் தான். கண்டிப்பா கவலை வேண்டாம், கடவுள் உங்கள் பக்கம். வெரி நைஸ். அதனால ஏன்னா விருச்சிகத்துக்கு யாரு ராசி அதிபதி? முருகன். முருகன் வந்து சும்மா விடுவார் அவங்கள. திருச்செந்தூர் போங்க, சிவசுப்பிரமணிய சுவாமியை பாருங்க, அங்க இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்தை வழிபடுங்க. எண்ணி 16 நாளைக்குள்ள உங்க லைஃப்ல பெரிய மாற்றங்கள் வருதா இல்லையான்னு பாருங்க. பஞ்சலிங்கம் திறந்துட்டாங்களா சார்? கண்டிப்பா என்னுடைய நம்பிக்கைப்படி திறந்துருக்காங்க. டெஃபினட்டா பார்க்கணும், அதை தரிசனம் செய்ய வேண்டும். இப்போ விஜய் சார் வந்துட்டாரு, எல்லாமே திறக்கப்படுது, கதவுகள் திறக்கப்படுகிறது. அதனால அத்தனையும் திறக்கப்படும். அவருடைய பேட்டிலையும் அதான் சொல்றாரு, இந்த நொடி முதல் புதிய துவக்கமாக எல்லோருமே பார்க்குறோம். ஆக நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் ரீசெட் பட்டனை அமுத்துங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ரீசெட் பட்டன் அமுத்துனீங்கன்னா லைஃபும் மாறும், உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் மாறும். ஏன்னா உங்களால் நீங்கள் போட்டு அவங்கள போட்டு பேசஞ்சு எடுக்கிறீங்க. எனக்கு லவ் சக்ஸஸ் ஆகலை, எனக்கு கூட பேச மாட்டேங்கிறா, எனக்கு கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, என்னை பிளாக் பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சார் அடுத்து என்றென்றும் படைக்கு போற மாதிரியே கையில வில்லோடு அம்போடு காத்துக்கிட்டு இருக்க நம்ம தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு?